அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். இப்போ நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸுங்கிற அடிப்படையில் வைத்து பேராமேக்னெட் டயாமேக்னெட் இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு ஒரு ட்ரிகர் பேராமேக்னெட்டிலிருந்து பெறப்படுகின்ற மின்சாரத்தை டயாமேக்னெட்டுக்கு லேசாக கொடுத்து கிராஃபீன் என்கிற கிராஃபைட் குச்சியை அடிப்படையை வைத்துக்கொண்டு கிராஃபீனுக்கு 400 மில்லி வோல்ட் கொடுக்கும் பொழுது அது அந்தரத்தில் மேர்ந்துட்டுருக்கிற இந்த கிராஃபீன் வேகமாக சுற்றுகிறது. இப்போ கடந்த 12 மணி நேரமாக 16 எல்இடி விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. 3 வோல்ட் மின்சாரத்தை கொடுத்து 16 எல்இடி எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்க 16 எல்இடி. இந்த 16 மணி நேரம் கழித்தும் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 2.7 வோல்ட் தான் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். 2.6 3 வோல்ட்லேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ எடுத்து போட்டு செக் பண்ணுறேன். ரெண்டு 40 அப்படி தான் வந்திருக்கு. இப்போ இரவெல்லாம் எரிஞ்சு இவ்வளோ தான் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் எரிஞ்சாச்சு. ஆனால் இதை கடத்திவிட்டு நேரடியாக அளந்து பார்த்தால் வெறும் 30 வோல்ட் இருக்கிறது மாதிரி காட்டுது. 30 மில்லி வோல்ட் இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போ 0.3னா 300 மில்லி வோல்ட் இருக்கிறத காட்டுது. ஆனால் இப்போ எவ்வளோ காட்டுதுன்னா கிட்டத்தட்ட 2.4 காட்டுது. 2400 மில்லி வோல்ட் இருக்கிறத காட்டுது. அப்படியே வச்சுக்குவோமே, 2400 மில்லி வோல்ட் இருக்கிறத காட்டுவோம். ஆனால் கழட்டி விட்டு பார்த்தோம்னா மொத்தமாக கழட்டுறேன். இப்போ பாருங்கள், கழட்டிடுறேங்க. கழட்டியாச்சு. இப்போ கழட்டியாச்சு. இப்போ எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு பார்க்குறேங்க. எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள். இப்போ 280 வோல்ட் இருக்குது. 2700 மில்லி வோல்ட் இருக்குது. லோடு கொடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா 2080 இருக்குது. 2800 மில்லி வோல்ட் இருக்குது. லோடு கொடுக்குறப்ப 2400 மில்லி வோல்ட் இருக்குது. இப்போ உள்ள ஸ்டாக் இருக்கிறது 2700 மில்லி வோல்ட். இரவு பூரா எரிஞ்சு 300 மில்லி வோல்ட் தான் எரிஞ்சிருக்குது. 12 மணி நேரத்துக்கு 300 மில்லி வோல்ட் தான் எடுத்துருக்குது. ஆனால் இது இன்னும் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். 12 மணி நேரம் நேற்று இரவு 18/8/2026 மாலை 5:30. இப்போ காலை 5:30. இப்போ காலை 5:30. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குது? 300 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்குது. 18 எல்இடி எரிஞ்சிட்ருக்குது. இப்போ நான் லோடு கொடுக்குறது 2400 காட்டுது. ஆனால் உண்மையாக இப்போ இழுக்கிறது 2800 இருக்குது. மொத்தமாக 200 மில்லி வோல்ட் செலவாயிருக்கு. அதாவது 12 மணி நேரத்துக்கு 200 மில்லி வோல்ட் தான் எடுத்துருக்குது. இது வந்து 2 புது எவரிடி பேட்டரி. 2 புது எவரிடி பேட்டரி என்ன 1.5 பெருக்கல் 2 3000 மில்லி வோல்ட் இருக்குது. அதாவது 3000 மில்லி வோல்ட் 3 வோல்ட் இருக்குது. இப்போது பேட்டரியில் எவ்வளோ தரமா இருப்பு இருக்குதுன்னா 2.8 வோல்ட் இருக்குது. 3800 2800 200 மில்லி வோல்ட் தான் எத்தனை மணி நேரத்துக்கு குறைஞ்சிருக்குது? 12 மணி நேரத்துக்கு குறைஞ்சிருக்குது. சாதாரண கன்வென்ஷனல் பேட்டரியாக இருந்தால் 1 மணி நேரத்தில் செத்து போயிருக்கும், அல்லது 2 மணி நேரத்தில் செத்து போயிருக்கும், அல்லது கடுமையாக ஹீட் வந்து செத்து போயிருக்கும். இப்போ இந்த பாராமேக்னெட்டும் டயாமேக்னெட்டும் சேர்ந்து ஒரு சந்திப்பில் நிகழ்கின்ற பொழுது அது உள்ளே இருக்கிற நியூட்ரானையும் புரோட்டானையும் வேகமாக சுழல வைத்து இந்த கிராஃபைட்டானது உள்ளே இருக்கிற நியூட்ரானையும் புரோட்டானையும் வேகமாக வெளியே தள்ளி ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. அதே நேரத்தில் கிராஃபைட்
வெளியே இருக்கிற நியூட்ரானை உறிஞ்சிக் கொள்கிறது. அப்போ நியூட்ரானை உறிஞ்சி கொள்கிற பொழுது ஒரு வேக்கன்சி ஏற்படும், அங்கே புரோட்டான் வெளியே போகும், அப்போ டபுள் வேக்கன்சி ஏற்படுது. ஆக இங்கே நமக்கு இந்த குவாண்டம் ப்ரூஃப் சாதனை இதுதான் நின்று, இதுதான் ஒரு சாதனை நான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இன்னும் நிறையா விசித்திரம்லாம் காட்டுது. இப்போ 2050 காட்டுது. இப்போ நான் இணைக்கிறேன். இப்போ பாருங்கள், இணைச்ச உடனே எவ்வளோ குறையுது, இணைத்த உடனே எவ்வளோ குறையுது. ஆ 2400 காட்டுது, ஆனால் உண்மையாக இருக்குது 2800. நன்றி.